ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் மீடியா. ஒரு வழியாக ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. 18 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஆர்சிபி ஃபஸ்ட் டைமாக வந்து கப்பு ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். அடுத்த நாள் பெங்களூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்காக நம்ம இறைவனோட ப்ரே பண்ணிப்போம். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து மனசில் அமைதியை தரணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இந்தியன் டீம் வந்து இங்கிலாண்டோட 5 டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறதுக்காக கிளம்பி போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கம்பீரும் சுபம் கில்லும் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மாதிரி வந்து இங்கிலாந்து டீமும் அவங்களோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். 2 வீக்ஸ் முன்னாடியே வந்துட்டு இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் 18 மெம்பர்ஸ் கொண்ட ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமில். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு வந்து அஃபிஷியலாக சுபம் கில்லை வந்து கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக. ஸோ இந்த சீரீஸ் வந்து அவரோட ஃபஸ்ட் சீரீஸாக இருக்க போகுது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கில்லு கேப்டனாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள டெஸ்ட் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ரிஷப் பண்ட்டை நியமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் விளையாடுறாங்க. லாஸ்ட் ஆஸ்திரேலியா டூர்லேயும் அவங்க விளையாண்டுருந்தாங்க. சாய் சுதர்சன் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நேஷனல் டீமோட கால் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து இந்தியன் டீமோட டெஸ்ட் டீமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி அபிமன்யு ஈஸ்வர் வந்து இருக்கார். இவரும் ஆஸ்திரேலியா டூரில் ஏற்கனவே போயிருந்தார். அது மாதிரி டொமஸ்டிக்கில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண கருண் நாயரை வந்து இந்த டீமில் எடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாளாகவே அவர் வந்து நல்லா டொமஸ்டிக்கில் விளையாடிட்டுருக்காரு. இந்தியன் கால் கிடைக்காம இருந்துச்சு. ஏற்கனவே அவர் வந்து சென்னையில் இங்கிலாந்துக்கு எதிராக தான் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அவர் இந்த டீமில் இருக்கார். அது மாதிரி ஆல்ரவுண்டர் வந்து நிதிஷ் குமார் ரெட்டி, அப்புறம் சீனியர் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் பேக்கப் கீப்பராக வந்து துருஜுரலை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி மேலும் ஒரு தமிழ்நாட்டு பிளேயரு வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். ஷர்துல் தாக்கூர் வந்து திரும்ப டெஸ்ட் டீமில் கம்பேக் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பேஸ் வந்து ஹெட் பண்ண போகிறது ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து சிராஜ் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்கார், ஆகாஷ் தீப் இருக்கார். ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் இது வந்து டெஸ்ட் டீமில் ஃபஸ்ட்டு கால் இது தான். அது மாதிரி ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இருக்கார். இது மாதிரி மொத்தம் 18 பேர் கொண்ட டீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2 வீக்ஸ் முன்னாடியே. இது ஒரு யங் டீம், யங் கேப்டன், அவுட் சைடு இந்தியா போய் அவையில் விளாட்றாங்க. உண்மையாகவே வந்து இங்கிலாந்து வந்து ஒரு டஃப் கண்டிஷன் தான். இது வரைக்கும் நம்ம பல டூர் வந்து இங்கிலாந்துக்கு போயிருக்கோம். அது எல்லாமே வந்து டஃப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சீரீஸ் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கோம். 2007 நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது இந்த சீரீஸு. அதர் சைடு பார்த்தோம்னா இங்கிலாண்டும் வந்து நேற்று வந்து அவங்களோட 14 மெம்பர்ஸ் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பென் ஸ்டோக்கு கேப்டனாக இருக்கார். அது மாதிரி ஜோ ரூட்டு சீனியர் பிளேயரு, பென் டக்கெட்டு, ஷொஹிப் பஷீர், ஜாக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், பிரைடன் கார்சே, சாம் குக், ஜாக் க்ரௌலி, ஜெமி ஓவர்டன் வந்து டெஸ்ட் கம்பேக் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர் லாஸ்ட்டாக அவரோட ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து நியூசிலாந்தோட விளாண்டுருந்தார் 2022ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த டெஸ்ட்டில் தான் வந்து இந்த சீரீஸில் கம்பேக் கொடுக்குறாரு. அது மாதிரி வந்து ஏர்லி பாப் இருக்கார், ஜேமிஸ் ஸ்மித்து, ஜோஸ் டங்கு, கிறிஸ் வோக்ஸு, இவங்க மொத்தம் 14 பேரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீமும். இந்த டீமும் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் யங்காகவும் இருக்காங்க. அவங்க ஹோம் கண்டிஷனில் விளையாட போகிறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த சீரீஸ் டஃப்பாக தான் இருக்க போகுது. இந்த சீரீஸோட ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஹெடிங்லியில் இந்த மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர் ஸ்குவாட் கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 4 டே கேம் விளையாடுவாங்க. இன்னும் ஆஃப்னட்லாம் யாருன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இது எதுவுமே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். அப்புறம் தான் ஜூன் 20 தான் வந்து சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 மேட்ச் கொண்ட சீரீஸு. நேற்று இந்தியன் டீம் வந்து இந்த சீரீஸ்க்காக கிளம்பியிருந்தாங்க இங்கிலாண்டுக்கு. அதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீரும் கில்லும் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக பார்க்காம முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம இப்போ இதில் பார்ப்போம். கில்லிட்ட வந்து ரோஹித்தும் கோலியும் இல்லாமல் இந்த சீரீஸ் போய் விளையாடுறது ப்ரெஷராக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கில்லு இல்லாட்டோருமே வந்து ஓவரால் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும்.
அவங்க 2 பேரும் வந்து டீமுக்காக ரொம்ப வருஷமாக விளையாண்டுருக்கிறாங்க. நிறையா மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து அதுக்கான பிளேயர்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. நல்ல ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச பிளேயர்ஸும் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ வந்து அது அந்த அளவுக்கு பாதிக்காது. நம்ம நல்ல கிரிக்கெட் விளையாடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்துட்டு அவருக்குன்னு கில்லுக்குன்னு எதுவும் தனியாக கேப்டன்சி ஸ்டைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ வந்துட்டு அந்த மாதிரி எனக்குன்னு எதுவும் நான் தனியாக ஸ்டைல்லாம் இது வரைக்கும் நான் வச்சுக்கல. ஒருவேளை மக்கள் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விளையாட அவங்களுக்கே தெரியும் நான் என்ன மாதிரியான கேப்டன்சி பண்ணுறேன் எப்படின்ட்டு. அதுதான் என்னோடய ஸ்டைலுன்னு சொல்லி மக்கள் பின்னாடி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவரோட மெயின் வந்து கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் டீமை வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கணும். பிளேயர்ஸோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பிளானை நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிப்பேன். இது வந்து நான் இப்படி பண்ணுறதுனால பிளேயர்ஸும் வந்து ஃபீல்டில் 100% வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இங்கிலாண்டோட அந்த பேஸ்பால் ஸ்டைலு கிரிக்கெட்டை பற்றி கில்ட்டை கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அவங்க வந்து அக்ரெசிவாகவும் அது மாதிரி வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அப்ரோச்சில் தான் அவங்க விளையாடுறாங்க. இது வந்து நமக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்க எங்கேயாச்சும் தப்பு நடக்கும். அந்த டயத்தை நம்ம வந்து நமக்கான இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இங்கிலாண்டுக்கு ப்ரெஷர் போட்டு மேட்ச் வின் பண்ண முடியுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இந்த சீரியஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. நம்மளோட பிளான் படி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோமோ அதுபடி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதிலேயே நம்ம போயிட்டுருந்தோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளால் இங்கிலாண்டை பீட் பண்ணலாம் இங்கிலாந்து சைடில் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அவரோட பேட்டிங் ஆர்டரை பற்றி கேட்டப்பையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நாங்கள் அதை பற்றி டிசைட் பண்ணலை. ஓவராலாக இன்னும் ஒரு 10 days வந்து நமக்கு லண்டனில் கேம்ப் இருக்குது. அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்து என்னங்கிறது மாதிரி நாங்கள் யோசிப்போம். நான் எந்த பொசிஷனில் ஆடுறேங்கிறதும் அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பும்ரா வந்து 3 டெஸ்ட்டு தான் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது கன்ஃபார்ம் தான். நாங்கள் வந்து பும்ராவை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அவரால் லாங் ஸ்பெல்ஸ்லாம் போட முடியாது. ஸோ அவரை வந்து கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சீரியஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் விளையாட வைப்போம். அதுக்கு தகுந்த பேக்கப்பும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்க, எந்தெந்த டெஸ்ட்டில் பும்ரா விளையாட போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்தியாவோட பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பும்ராங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பிளேயரு. ஸோ அவரை வந்து கில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 2025 இந்தியாவோட இங்கிலாந்து டூர் வந்து இப்போ இன்னும் ஒரு 2 weeksல ஸ்டார்ட் ஆகுது. அது சம்மந்தமாக நிறையா வீடியோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பை.